ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வணக்கம். உண்மை வெல்லும். கரகமாடி கடனை அடைக்க நினைக்கும் மனைவி, ஆடவே கூடாது என்று மறுக்கும் கணவன். ஒரு நாளைக்கு போனா 5000 சம்பளம், 2 நாளைக்கு போனா 10,000. சீக்கிரம் கடன் கட்டிடலாம். சரிங்க, கடன் அடைக்கணும்னு சொல்றீங்களா? அது எங்க கூட வேலை பார்க்கலாமே. கரகாட்டம் பண்றேன்னு சொல்றா. எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்ப கரகாட்டம் பண்றவங்க எல்லாம் தப்பானவங்க? நான் தப்பானு சொல்ல வரலைங்க, எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். கரகாட்டம் முறையாக ஆடவில்லை என மனைவியின் மீது குற்றம் சுமத்தும் கணவன். கரகாட்டமா ஆடினாக்கா எனக்கு பிடிக்குங்க. அங்க கரகாட்டமா ஆடலைங்க இவங்க யாரும். போய் சொல்றாங்க மேடம். ஏங்க, கண்ட இடத்துல கை வைப்பாங்க, அந்த இடத்துல நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியுமா? இங்க வீடியோ இருக்கு என்கிட்ட, அதை நியாயமா ஆடி இருக்காங்கன்னு காட்டுறேன். மனைவியின் உரிமையை பறிக்க கணவனுக்கு அதிகாரம் கிடையாது. லட்சுமி ராமகிருஷ்ணனின் அதிரடி முடிவு. உங்களோட ரைட்ஸ் உங்களுக்கு மாத்திரம் தான், அவளுக்கு இல்ல. உங்களையா கரகாட்டம் ஆட சொல்றாங்க? பிடிக்கலங்க. இல்ல நீங்க ஆடாதீங்க. உங்க பொண்டாட்டியா இருக்கலாம், அவ போன நினைச்சா நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. உனக்கு போனா நீ போமா. புனிதமான கரகாட்டத்தை ஆபாசமாக பயன்படுத்தும் கும்பல். 10 வயசுல நான் பாத்துருக்கேன் கரகாட்டம் என் ஊர்ல. அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஒருத்தர் டச் பண்ணாம ஒருத்தர் அப்படி ஆடி சுத்திர வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கட்டிட்டு அப்படிதான் ஆடி இருக்காங்க. ஆனா இப்ப ஆடுற ஆட்டம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டுப்பாங்க. கணவன் வாங்கிய கடனுக்கு மனைவியை அச்சுறுத்தும் கும்பல். என்ன கடங்கார வந்து யாரும் கேட்க கூடாதுங்க. நான் தான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருங்க. அதோட வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா 1 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா இன்னேரிக்கும்? ஒரு நிமிஷம் கம்மனு இருமா. என் செல்லுக்கு தான் போன் அடிக்கிறாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணனின் அதிரடி முடிவால் அரங்கத்தை விட்டு வெளியேறிய கணவன். நீ வெளியே போனியானா எவன் கூடயாவது போயிடுவ, குடும்பம் கட்டு போயிடும், நீ ஊரை சுத்துவ. மாறுங்க, எப்படினாலும் மாறலாம். தப்பு பண்ணாத மனசு எங்க போனாலும் தப்பு பண்ணும். தப்பு பண்ணாத மனசு எங்க போனாலும் தப்பு பண்ணாது. சரி, நீ எனக்கு ஒன்னு ஆடி காமி பார்க்கலாம். என் பொண்டாட்டியே அந்த வேலைக்கு நான் அனுப்ப கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாருங்க அனுப்புறதுக்கு திருப்பி அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க?
நான் எனக்கு என் என்னவோ பொண்டாட்டி அதான் இந்த நான் சொல்ல வேலைக்கு முடியும். போடாது அந்த வேலைக்கு நான் போடாது எனக்கு வேலையை நான் சரி பண்ணி தரேன். அது எதுவுமே வந்து பண்ண அதை முடியாது. சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருந்து பூட்டி போட்டாலும் தப்பு நான் பண்றது பூட்டி எல்லாம் மனசு போடல. இது தப்பு வரைக்கும் நான் போடும். பூட்டு போட்டு வச்சது இல்ல. சரிங்களா? போட்டெல்லாம் போட முடியாதுங்க. இது வரைக்கும் நான் போட்டது இல்ல. ஃப்ரீடம் தான் போட போட்டு முடியாது. வச்சிருக்கேன். ஆனா இந்த வேலைக்கு மட்டும் தான் நான் பர்மிஷன் கொடுத்தது இல்ல. நீங்க உங்க பர்மிஷன் யாருக்கு வேணும்? nobody needs இது வந்து permission. பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப இதா No பேசிட்டு permission. இருக்கீங்க. புரியுதுங்களா? இங்க permission கொடுக்கிறதுக்கு நீங்க இது வந்து master பாத்தீங்கன்னாக்கா கிடையாது. ஒரு தலையை மட்டுமே அவ பேசக்கூடாது. அவளோட slave-ம் கிடையாது. ஒரு தலையை மட்டுமே பேசக்கூடாது. Sorry, there is no permission here. சரிங்களா? It is her own right. திருப்பி நான் சொல்றேன். என் புருஷனோட பெர்மிஷன் வேணும். என் பொண்டாட்டியோட பெர்மிஷன் வேணும். புருஷன் பொண்டாட்டி கிடையாது. புருஷன் பொண்டாட்டி பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம். புருஷன் பொண்டாட்டிங்கிறது வந்து நட்பு, துணை. அங்க வந்து புருஷன் பொண்டாட்டின்னு எதுக்கு சேர்த்துறீங்க நீங்க? அங்க வந்து அப் அண்ட் டவுன் எல்லாம் கிடையாது. ரெண்டு சரிங்க. பேருக்கும் அவங்க ரைட்ஸ் புருஷன் இருக்கு. சொல்றது உனக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏங்க புருஷன் பொண்டாட்டி ஏங்க சேர்த்துறீங்க? உரிமைங்க வேற, பெர்மிஷன் வேற. அந்த பர்மிஷன் தான் எனக்கு வேணாம்னு நான் சொல்றேன். ஏன்னா பர்மிஷன் என்கிட்ட இல்ல. எனக்கு அந்த வேலைக்கு பர்மிஷன் இல்ல. வேற வேலைக்கு போனா பர்மிஷன் தரேன். உங்க பெர்மிஷன் வேண்டாங்க. அப்ப எதுக்கு புருஷன் பொண்டாட்டி தேவை இருக்கா? வேண்டாம். வேண்டாம். அவளுக்கு உங்க பெர்மிஷன் தேவை கிடையாது. இது அவ போன தேவைன்னு சொல்றது நினைச்சா என்னங்க நீங்க அநாகரிகமான ஸ்டாப் பண்ண பேச்சு முடியாது. இருக்குது? நீங்க இது அநாகரிகமா இருக்கு பேசுறது. உங்களால ஸ்டாப் பண்ண புரியுதுங்களா? முடியுமா? என்னால ஸ்டாப் பண்ண முடியும். என்னால பண்ண முடியும். பண்ணுங்க. என்னுடைய வேலையை மட்டும் தான் நான் பார்க்க முடியும். ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க. அவ போன நினைச்சா நீங்க எப்படி நீங்க ஸ்டாப் பேசுறது பண்ணுவீங்க? மொத்தமா சரியில்லைங்க. பண்ண முடியாது. நீங்க போன நினைச்சீங்கன்னா யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. குடிக்காத விஷயத்தை எப்படிங்க நீங்க சரி சொல்றீங்க? அவர் வந்து அவரோட பெர்மிஷன் எல்லாம் உனக்கு சரி, வேண்டாம். யாருக்கா வேலைக்கு போறாங்க அவங்க? புரியுதுங்களா? சரி இருங்க. சும்மா போறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றது கேக்குறியா நீ? யாரோட பெர்மிஷனும் உனக்கு தேவையில்லை. ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் அது அவருக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். ஒண்ணு இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணி நீ பாதுகாப்போட இருப்பேன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணு. இல்லையா? இல்ல அவருக்கு பிடிக்காது அதனால நான் பண்ணலைன்னு நீ முடிவு பண்ணு. இல்ல மேடம். இல்ல இப்ப இதுல என்ன தெரியுமாமா ஒரு விஷயம், அவருக்கு பிடிக்காம நீ ஒரு வேலை பண்ணலாம். பட் உன்னோட குடும்பத்துல அது வந்து உன்னோட அந்த ஒரு ஒத்துரிமைய ஸ்பாயில் பண்ணிடும். அவ்வளவுதான். திருப்பி நான் அண்டர்லைன் பண்றேன். அவரோட பெர்மிஷன் உனக்கு தேவையில்லை. ஆனா அவருக்கு பிடிக்காம ஒரு வேலை பண்ணாலோ இல்ல உனக்கு பிடிக்காம அவர் ஒரு வேலை பண்ணாலோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒத்துரிமை இல்லாம போயிடும். அது வர்த்தா பாத்துக்கும். இப்போ பிடிக்காதனால தான் இந்த நிலைமையில வந்து உக்காந்துக்குது. அதனால தான் இங்கே வந்து உக்காந்துக்குது. என்ன இழுத்துன்னு வந்துச்சு அந்த பொண்ணு. நான் வரமாட்டேன்னு. வாமா எனக்கு வாமா, நான் அழுவுறேன் வாமா. விடிகள் 4 மணி. எங்களுக்கு யாருக்குமே இந்த இடத்துக்கு போகணும் எதுவுமே இது தோணல. நினைச்சு அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, நீ அவரை கன்வின்ஸ் பண்ணு, சேஃபா இருப்பேன் உனக்கு. சொல்லிட்டேன் மேடம், நிறைய வாட்டி நான் இந்த சொல்லிட்டேன். இடத்துக்கு நான் வருவேன்னு அவரோட நினைச்சு கவலை பார்த்தேன் மேடம் என்னதுன்னு நானு. யோசிச்சியா? இல்ல மேடம். அங்க நானே போய் என் ஏதாவது பிள்ளைங்க தப்பா இங்க வருவோம்னு நடந்துடுமோ, நினைச்சு யாராவது பார்க்கல. உன்னை தப்பா பாப்பாங்களோ பேசுவாங்களோன்னு கவலைப்படுறாரு அவரு. வா கூடயே வா, நம்பிக்கலன்னா வா, 2 பேரும் அவர் ஒண்ணா கூடயே போலாம், வந்து அவர் ஒண்ணே எப்படி போலாம். சம்பாதிப்பாரு? கார் வண்டி ஓட்டு மேடம், வண்டி வண்டி ஓட்டு. நான் உங்க கூடயே வரேன், வேலையை முடிச்சு திருப்பி உங்க கூடயே கார்ல வரேன் சொல்லிட்டேன் மேடம். இப்ப அவ்வளவு பேர் டார்ச்சர் பண்றாங்க எங்க ஊர்ல மேடம். அதுவும் நான் தான் மேடம் சொன்னேன், இந்த தொழில் நீ போ, உன் கத்து தொழில் கையில இருக்குது, போ 2 பேர் சம்பாதிங்க, கடன் கட்டுங்க, கடன் கட்டி மின்னுக்கு வாங்க. இது நான் 2 பொட்டப்பிள்ள வச்சுருக்கிறீங்க. நான் தான் சொன்னேன் இந்த ஐடியா கூட. இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன். அட்வான்ஸ் வாங்கி கூட நீ அட்வான்ஸ் வாங்கி கூட யாருக்கெல்லாம் கொஞ்சம் கடன் கொடு, நிம்மதியா இருங்க. 5000 ரூபாய் சீக்கிரமா கடன் கட்டிட்டு முன்னுக்கு வரலாம். ஏன் ஊருக்கு ஒரு பொண்ணு போய் 4 இருக்கணும்? வயசு, ஒரு பொண்ணு சொந்த 2 ஊர்லயே வயசு. இருக்கலாமே, நான் கடன் கட்டிட்டுன்னு சொல்றேன், அது ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. நான் தான் அந்த ஐடியா கூட நான் சொல்லி கொடுத்தேன். பசங்களை கூட அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நான் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். இது கூட யார் மேடம் சொல்லி கொடுப்பேன் உனக்கு? நான் என் வீட்டுல ஆம்பளை இல்லாத ஒன்னதான் நம்பினேன். நீ என்ன கழுத்தறுத்துட்ட. என்ன உங்களை கழுத்தறுத்த? நானு இல்ல தெரியாம கேக்குறேன். என்ன கழுத்தறுத்த? இல்ல தெரியவா சொல்லுங்க. என்ன கழுத்தறுத்த? உங்ககிட்ட அந்த நகை வாங்கினது கழுத்தறுத்துச்சா? நகை வாங்குறது ஒரு பக்கம் இருக்கும். வேற என்ன கழுத்தறுத்த? லோன் எடுத்து கொடுத்தேன். லோன் கட்டல. லோன் கூட இன்னும் எவ்வளவு 10 லோன் தான் இருக்கு. மிச்ச லோன் கரெக்டா தான் கட்டிட்டு வந்திருக்கேன். இந்த சூழ்நிலை ஆனதுக்கு அப்புறம் என்னால பேமெண்ட் பண்ண முடியல. அதுக்கு முன்னால கரெக்டா பேமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சம்பாதிச்சு எந்த எல்லா விஷயத்துக்குமே 1 மாசம் 2 ஒரே மாசம் மாசம் கட்டிட்டு எல்லாமே இருக்காது. பெண்டிங்ல நிக்குது மேடம். இவங்க பேசுனே நான் பேசின்னு வரேன் லோன்காரங்கிட்ட. அம்மா எங்க அம்மா மெட்ராஸுக்கு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என்னால கட்ட முடியல, எங்க அம்மா வந்தா நான் சொல்றேன், இப்படிதான் பேசி சொல்லி வரேன் லோனுக்காருக்கு. இது மாரி இல்ல மேடம். நிம்மதியா காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அடிச்சா காலையில போன் பண்ணி நான் இந்த இடத்துல கரண்ட்றாங்க. என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல? இல்ல எங்கிட்ட தனிப்பட்ட முறையில எங்கிட்ட பேசிருக்கணும்ல? எத்தனை வாட்டி பேசுறது? நீங்க போன்ல தான் பேசுறீங்க. நேர்ல வந்து உட்கார்ந்து பேசணுமா? பேசக்கூடாது. நேர்ல நீ வந்தா தானே, திருப்பத்தூருக்கு வந்தா தானே பேச முடியும். இவ்வளவு தூரம் பஸ் ஏறி வந்து தெரிஞ்சிருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வருவான் இன்னைக்கு. நம்ம அங்க பேசிட்டு முடியாதுன்ற பட்சத்துக்கு இங்க வரலாம் அப்படின்னு எனக்கு நீ தோணுச்சுங்களா? கோர்ட்டுக்கு போக வேண்டியது போலையே. உங்க அக்கா போன் மேல போன் பண்றாங்களே, நீ கோர்ட்டுக்கு நோட்டீஸ் என்ன கோர்ட்? வீட்டு பத்திரம் வச்சு ஏதோ லோன் வாங்கி இருக்காங்க. வீட்டு பத்திரம் இல்லைங்க, அந்த வீட்டு சீட்டு டாக்குமெண்ட் வச்சு. சீட்டு லோன் எல்லாம் எதுவும் வாங்கல. சீட்டு எடுத்தது காசு ஒரு 13 சீட் என்னமோ கட்ட வேண்டியது இருக்கு.
டாக்குமெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் ஒரு அக்காவே எழுதி வக்கீல் ஒரு ஃபோன் பண்ணி பக்கம். கேக்குறாங்க நீ மேல் பண்றாங்களா வக்கீல் ஒரு நியாயமாக்கா பக்கம் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் சார், நம்ம கோயில் முடிச்சுட்டு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இவ்வளோ பிரச்சனை வச்சிருக்கீங்க, வீட்லயும் பிரச்சனையை உருவாக்கிக்காதீங்க ப்ளீஸ். என்கிட்ட எதுவுமே மனசுல என்ன போறதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு டைம் வேணும். ஆனா அவ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறா. அதேதான் அவன் நினைக்கிறா. நம்ம புருஷன் கெட்டு போயிட்டாரு, நம்ம புருஷன் தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நானு ஒரு விஷயத்த நான் தேவையில்லாம் போடலைங்க. நான் நிறைய விஷயத்த அதுல இருந்து பாத்துட்டேங்க. நான் நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன். நம்ம எவ்வளவு ஒரு விஷயத்த அதுல மீறி வரலாம். நான் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த இடத்துல பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரிங்களா? ஐயா கிட்ட வர ஒரு டைம் நான் கூட வச்சு பண்ண முடியாதுங்க. இப்ப நான் வேலைக்கே போறேன், நான் தள்ளி நின்னு பாருங்க, கூட போறேன். நான் போட்டோலாம் பிடிக்காதீங்க. நான் அவங்க அங்க ஆடுறாங்க, நான் வெளியே நிக்கிறேன். சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க, கூட என்ன பண்றாங்க நான் பாத்துட்டு முடியுமாங்க? இதுதாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். என்னால அதை ஜீரணிக்க முடியாதுன்னு சொல்றேன் பாரு. நீ கிட்ட எல்லாம் வந்து இடிக்கிறீல. டெஸ்ட் பண்ணி ஆடுறவங்க வந்து ராஜாராணி ஆடுவாங்க மேடம். கரகாடுறவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல. லேடிஸ்குள்ளே இடிச்சு ஆடுறாங்க. எனக்கு இந்த கரகாட்ட அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒரு குத்து மதிப்பா தெரியுது. ஆனா என்னால அது கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கரகாட்டம் பார்க்கும்போது ஒரு கலையா, கிராமிய கலையா தான் நம்ம பாக்குறோம். அத ஒரு கலப்பணம் இருக்கு சொல்றாரு. நினைக்கிறாரு. இல்ல அவர் கலப்பணம் இருக்கு 10 வயசுல நான் பாத்துருக்கேன் கரகாட்டம் என் ஊர்ல. அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஒருத்தர் டச் பண்ணாம ஒருத்தர் அப்படி ஆடி சுத்திர வந்து பாத்தீங்கன்னா இது கட்டிட்டு அப்படிதான் ஆடி இருக்காங்க. நான் பாத்துருக்கேன், சத்தியமா நான் பாத்துருக்கேன். ஆனா இப்ப ஆடுற ஆட்டம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டு பாருங்க. இப்ப பாருங்க வந்துருச்சுங்களா? இதுதாங்க நான் டவுட் பண்றேன். இதுதாங்க எனக்கு பிரச்சனை. இல்லாதவங்க நம்ம போய் அதுமே ஆட முடியுமா? நம்ம சொல்ல வேண்டியதா, இதுமே இடிச்சு ஆடாத. இல்லம்மா, ஆமா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இத வந்து நம்ம ரொம்ப புனிதமான ஒரு கலையா நம்ம பாக்குறது ஒண்ணு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கலப்பணம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது காசு நிறைய வருதுங்கிறதுக்காக நம்மளோட பிரின்சிபலையும் வேல்யூஸையும் நம்ம அந்த மாதிரி வராதவே நான் பாத்துக்கறேன். அதை நீ தான் கன்வின்ஸ் பண்ணு. நான் சொல்லிட்டேன் மேடம் நிறைய. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. அங்க என்ன நடக்கும், எப்படி நடக்கும், உங்க ட்ரூப் எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் தங்கச்சி கூட போயிட்டு தங்கச்சி கூட வரேன் தான் மேடம் சொல்றேன். அவங்க வீட்டுல தங்கி இருந்து நான் போறேன். இவங்க எத்தனை டைம் போன் பண்ணி நான் திட்டிருக்கேன், ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். திட்டிருக்கலாம் இல்லையான்னு கேளுங்க. எனக்கு இது பிடிக்காதமா, நீ கூட ஆடாத, இது வேணாமா, நாளைக்கு உன் போற வீட்டுக்கு மரியாதை இல்லாது, இது ஆடாத இந்த ப்ரோக்ராம் போகாத சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து எங்க ஓனர் அம்மா தம்பியை மேரேஜ் பண்ணதுனால இந்த ப்ரோக்ராம் அங்கேயே பண்ணதுனால அது நாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பேசல. ஏன்னா அவங்க சைட்லன்னு போது அதை விட்டுட்டேன். ஏன்னா இப்போ அவங்க பொழப்பு, அவங்களுடைய குடும்பம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அது. ஆச்சுங்களா? இப்போ அவங்க ஆடாதோ அவங்களுடைய புருஷன் கையில இருக்குது. இப்போ அதனால அவங்களும் ஆடாதது அவ கையில இருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்க, அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். எனக்கு புருஷன் கையில இருக்கு. ஏங்க அவங்க அனுப்புறதுக்கு நான் சொல்லுங்க, எல்லாமே அவங்க அனுப்புறது ஆடினாலும் சரி ஆடலாம் இல்ல. அப்போ அவங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் நல்லா தானே இருக்கும். இல்ல அப்ப நல்லா தானே இருக்கும். அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? எனக்கு அதுக்கு அந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு மனநிலை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவங்க நல்லா பாத்துக்க மாட்டாங்களா? எனக்கு யாரு பாத்துக்கிறாங்க பாத்துக்கல நம்பிக்கை நான் சொல்ல வரலைங்க. எனக்கு யாரையும் அவங்கள நம்பணும்னு நான் சொல்லல, இவங்கள நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கேட்டு பாருங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? உங்க வைஃபுக்கு சேஃபா இருக்கும், நல்லா பாத்துப்பாங்க, தப்பா ஆட விட மாட்டாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கேட்டு பாருங்க. எனக்கு டைம் வேணுங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க டைம் எடுத்துங்க. நம்பிக்கை இருக்காமா உனக்கு? அப்படி நீ சமாளிப்பியா? அவர் என்ன சொல்றாரு நான் மறுபடியும் சொல்றேன். 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குங்கிறதுக்காக நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. இது வந்து ஒரு கிராமிய கலையா, ஒரு புனிதமான கலையா, அந்த வரம்புக்குள்ள அந்த ஒழுக்கத்தோட காப்பாத்துறேன் நான் சொல்றேன். அந்த ஒழுக்க வழக்கங்களோட பண்ண முடிஞ்சா நல்ல விஷயம். என் பசங்களை எப்படிங்க யாருங்க பாத்துக்கிறது? அவங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு பாத்துப்பாங்க? அவங்க எத்தனை நாளைக்கு பாத்துப்பாங்க, அத்தனை நாளைக்கு அவங்க வேலைக்கு போவாங்க. என் பசங்க நான் பாத்துக்கிறேன், என் கூட பாத்துங்க அவங்க போட்டோம். அப்ப நான் 2 பேரும் போனா மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்ப 2 பேரும் போங்க. என் வேலையை நான் செய்யறேங்க. 2 பேரும் போங்க. அதனால இது அந்த வேலைக்கு பொழப்பு நான் ரெடி பண்ணி தரேன், வீட்லயும் பசங்க பாத்துக்கிற மாதிரி. ஆனா இந்த வேலை வேணாம் தாங்க சொல்றாங்க. பைசா கிடைக்கிறதுங்கிறதுக்காக சுயமரியாதையை விட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறாரு. அது அவருக்கு பிடிக்கல. உன் நம்பிக்கை நான் காப்பாத்துறேன். நான் டைம் வேணும், டைம் வேணும், டைம் எடுத்து நான் சொல்றேன். ஏதாவது சொல்லுங்க. 6 மாசமா கடங்கார வந்து பிடிக்கலங்க.
நான் டைம் வேணும், டைம் எடுத்து நான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு கடன்காரனுக்கு பதில் சொல்லி இப்ப நான் வீட்டுக்கு போனா பிள்ளை பிள்ளைன்னு புடிச்சுக்கிறாங்க என்ன. இதுக்காக வந்து நீங்க அங்க இருந்து இதுக்காகவே வந்தாங்களா இவங்க இந்த வேலைக்கு போகணும்னு கேக்குறதுக்காக? இது கேட்கறதுக்கு நாங்க வரல, இதுக்குன்னு நாங்க வரல. வந்தாலும் தப்பு இல்லைங்க. கடன்காரன் வந்து என்ன யாரோ டார்ச்சர் பண்ண ஒருத்தர் கூடாது. உங்களை சொல்ல வச்சா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க. அதுல புரிஞ்சுக்க தப்பு கிடையாது. தெரியுங்க. இல்லங்க மேடம், நானே இவங்க ஒரு வந்து இடத்துல ரொம்ப 4 பேர் டார்ச்சர் வேலை கொடுக்குறாங்க தான் பார்க்கணும். நாங்க இங்க இது வந்தோம். புரியாமலாம் ஒண்ணும் இல்லைங்க எனக்கு. ஆனா எனக்கு அந்த வேலை செய்யறது பிடிக்கலன்னு தாங்க சொல்றேன். இதனால தான் நான் கடன்காரன் டெய்லி என்னால டார்ச்சர் வந்து பண்றாங்க. மத்தவங்க டெய்லி வந்து- ஒருத்தர் வராங்க டெய்லி வீட்டுல. ஒருத்தர் வராங்க, டெய்லி ஒருத்தர் வராங்க. நான் எத்தனை நாள் பதில் சொல்ல முடியும்? ஒண்ணு நான் பேசுறேன், இல்ல நீங்க பேசுங்க. நான் பதில் சொல்றவங்க நாங்க நாங்க பேசுங்க. உட்கார்ந்துட்டு நீ பேசு நான் பேசுனேன். சரிங்களா? ஒண்ணு நான் பேசுறேன், இல்ல நீங்க பேசுங்க. எத்தனை நாள் பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் அங்க இருக்கிறோம். என் பெரிய பொண்ணு பதில் சொல்லுது, இந்த பொண்ணு பதில் சொல்லுது, அந்த பொண்ணு பதில் சொல்லுது. இந்த இவங்க வந்தாங்க, ஒரு கல்யாணம் சூழ்நிலை ஆகும் வந்து மாட்டேங்குது, ஒரு முழிக்கிறாங்க. பிரச்சனை பாரு, பெரிய கதைக்கு சூழ்நிலை பார்த்து வரும்போது பாரு, வராத டெய்லி போது வருவா, தெரியல இவங்க யாருக்கும். நல்ல மருமக, நல்ல வீட்டுக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இவங்க ஆளாளுக்கு இப்படி பேசுறாங்க. இந்த அளவுக்கு பண்ணி என்னங்க வச்சுக்கிறேன். பேசுனாங்க? இந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிற? ஒரு நிமிஷம், என்ன பேசுனாங்க? உங்களுக்கு ஒரு குறை நீங்க 5 வருஷமா சொன்னாங்க. குறைய சொல்றதுக்காக சொல்ல வரலீங்க. அப்புறம் அதுக்காக உடனே இப்படி நான் போறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் போறேன் அவங்க அப்படின்னு. என்ன எங்க போறேன்னு சொன்னாங்க? எனக்கு அது தப்பான வேலைக்கு போறேன்னு அது சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல. ஒரு நிமிஷம். எனக்கு அது பிடிக்கலைங்க. வேற என்ன? அது அது தப்பான தப்பா- வேலைக்கு போறேன்னு சொன்னாங்களா? நான் தப்பான வேலை நான் சொல்லவே கிடையாதுங்க. அது அப்புறம்? ஒரு கலை தான். அப்புறம் ஆனா அந்த கலையை தப்பா செய்யறாங்கன்னு தான் சொல்ல வரேன் நான். அது அது நீ எத்தனையோ பேர் அசிங்கப்படுத்துற எத்தனையோ விஷயங்களை தப்பா செய்றாங்க. முதல்ல பாக்குறவங்க பேசுறேன். சரிங்களா? அந்த அப்ப உலகத்துல வேலைக்கே போக முடியாது. இது யாருமே வேலைக்கு போகாம இல்லைங்க, எல்லாரும் போறவங்கிறாங்க. நல்லவங்களுங்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்புறம்? கெட்டவங்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்கள நல்லவங்களையும் கெடுத்துறாங்க. அதனால வேணாம்னு தான் சொல்ல வரேன் நான். இது இந்த வந்து சரிங்களா? உட்காந்துங்க யார கேக்குறாங்க? கடங்காரன் வந்து எங்களை ஏன் நம்ம மருமகன் காட்டி கொடுக்க கூடாது? நீங்க வந்து தப்பான ஒரு ஐயா, வேலைக்கு தவறிட்டாரு. போறீங்கன்னா, என்னுடைய தப்பான ஒரு விஷயத்தை நிமிஷம், நீங்க ஒரு தப்பான வேலைக்கு போறீங்கன்னா அவர் சொல்லலாம் நீ தப்பான வேலைக்கு போக கூடாதுன்னு. இது வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட், ரைட்? அந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட் ஒவ்வொருத்தர் அதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க சொல்றாரு. ஆமா. அதுக்குள்ள எல்லாம போய் மாட்டிக்காம நல்லா கிளீனா பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த கேரண்டி நீங்க அவருக்கு சொல்லணும். சொல்லிட்டேன் ஏன்னா madam. அவர் உங்க நல்லதுக்காக தான் சொல்றாரு. 2 நாளைக்கு முன்ன கூட நான் சொன்னேன், இந்த அட்வான்ஸ் வாங்கி இந்த காசை குத்தலாம், நான் போறேன், என்ன சொல்ற ஏது சொல்ற சொல்லு, நான் காசு வாங்கி இப்படி குத்த 1,20,000 கொடுக்கணும். நான் ஒரே ஒரு அன்னைக்கு கூட சொன்னேன் ஃபோன் பேசும்போது, இப்போதைக்கு இதை பத்தி வேணாப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம உட்காந்து நம்ம 2 பேரும் பேசலாம். சரி. இங்க வரணும்னு அவசியம் இல்லை. சொன்னேன். இங்க வந்தது எதுனா ஆனா, மேடம்? நான் வந்து இறங்கவே இல்லைங்க. 20,000 கட்டி ஆகணும். நான் கோயிலுக்கு வந்து போயிட்டு இறங்கி வந்துட்டேங்க. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வீட்டுல அவங்க அக்கா வீட்டுல தான் இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க அக்கா வீட்டுல தான் இருக்கிறேன். அவங்க பொண்ணு வீட்டுல தான் இருக்கேன், பெரிய பொண்ணு வீட்டுல இங்க சென்னையில. ஏன்னா அங்கிருந்து தான் இருமுடி கட்டிட்டு போனோம், அங்கதான் இருக்கிறேன். நீ வருவோம் அங்க நேரில் வந்து எப்ப இந்த மாதிரி நான் போலான்னு இருக்கேன், நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு அங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தேன்னா ஏதோ ஒண்ணும் பேசலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிருக்கலாம். போக கூடாது யோசனை பண்ணி உட்காந்து பேசிருக்கலாம். ஆனா சம்மதமே இல்லாம இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாருமே அதவே பிடிச்சுன்னு கேட்டாக்கா நான் என்னங்க பதில் சொல்லிட்டேன் சொல்லுங்க. இல்லங்க உங்களுக்கு உன்னை புரியறது இல்ல. யாருக்கு பதில் நான் கேட்கல. ஆமா, நான் ஒரு உண்மையாதாங்க நிமிஷம். சொல்றேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு அவங்க சொல்லிட்டுனா உங்களுக்கு புரியறது இல்ல. அதனால அவங்க நான் சொன்னேன்னா நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சுதான் அவங்க வந்திருக்காங்க. ஓகே, நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்க ரைட்ஸ் என்னதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவங்க ஒரு தப்பான வேலைக்கு போறதுன்னா நான் இதை என்கரேஜே பண்ண மாட்டேன். காசு கிடைக்கிறதுங்கிறதுக்காக நீ ஒரு தப்பான வேலைக்கு போமான்னு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து ஒரு கிராமிய கலை, அதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை வந்து கரகாட்டம் ஆடுறவங்க எல்லாம் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க, தப்பா பண்றாங்க சொல்லிட்டுனா எல்லா தொழிலும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அப்படியானா எந்த பெண்ணும் எந்த வேலைக்கும் போக முடியாது. நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் அவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க பர்மிஷன் அவளுக்கு தேவையில்லை. உங்களோட விருப்பம் தான் கேட்குறாங்களே தவிர உங்க பர்மிஷன் அவங்களுக்கு தேவையில்லை. இல்லைங்க. உங்ககிட்ட நான் சொல்றேம்மா, அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்தாலும் இல்லைன்னாலும் உனக்கு போகணுன்னு விருப்பப்பட்டா உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீ கன்வின்ஸ் பண்ண வர. என்னோட ஒப்பீனியன் என்னதுன்னா, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். தூக்கி எறிஞ்சு போட்டு அவருக்கு பிடிக்கலைன்னாலும் நான் போறேன்னு சொல்லி போச்சுன்னா உங்க 2 பேருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும். அது இட்ஸ் நாட் வர்த் இட். இப்ப யாரு கடங்கார வந்து கேட்க கூடாது மேடம். வீட்டை டெய்லி வராங்க, 4-5 நேத்து பேர் அவங்க வராங்க. அவங்க அண்ணன் பெரிய மாமனார் மருமா வந்து அப்படியே அப்படியே கேள்வி கேக்குது. எனக்கு எலுமே செத்து போச்சு. ரொம்ப அப்படி இதெல்லாம் கேட்பாங்களா? அவங்க அண்ணி அப்படி கேட்டு போதும் மேடம், எனக்கு அசிங்கமாகுது. ஒரு மருமகன் அந்த இடத்துல நம்ம கேட்டாக்கா நம்மளுக்கு எனக்கு தானே அசிங்கம். அது நீங்களே தான் கேட்டிருக்கீங்க, இல்லை அவங்க போய் கேட்கறது என்ன வித்தியாசம்? நீங்களே தான் கேட்குறீங்க எல்லாத்தையும். சரி, இப்போ என்ன முடிவு? நான் என்ன கேட்டுக்கிறேன்?
நீங்களே தான் எனக்கு வந்து கடங்காரம் எல்லாத்தையும் வாயில அடிச்சு போட்டுக்கலாமா? ஏமாத்தி வாயில போட்டுக்கலாம். ஆமா என்னை ஏமாத்தின்னு தான் இருக்கிறேன். அப்ப கூட அதான் சொல்லுவேன். என்னை ஏமாத்தின்னு தான் இருக்கிறேன். காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் பேசிட்டு. ஒண்ணு லேடிஸ் தனியா இருக்காங்க, இத்தனை பிரச்சனை வந்திருக்கு, இத்தனை கடங்காரங்க வீட்டுல வந்து நிக்கிறாங்க, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. வெறும் வீராப்பு. நான் ஆணு, எம் பொண்டாட்டி ஆட போக கூடாது, எம் பொண்டாட்டி எம் பர்மிஷன் இல்லாம போக கூடாது. அந்த பொண்டாட்டியே தானே கடங்காரங்க வந்து வாசல்ல உட்கார்ந்து மாதிரி பண்ணிருக்கீங்க. போன்ல அவங்க குறைச்சல் இல்ல சரிங்களா? என்னங்க புருஷனோட உரிமை, புருஷன் உரிமை நல்லா சொல்லுங்க. என்னோட பொண்டாட்டி வீட்டுல இருக்காளே, நான் விட்டுட்டு வந்திருக்கேனே, பாவம் அவ கஷ்டப்படுறாளே, 4 பேரும் போய் நிக்கிறது அவ அவமானப்படுறாளேன்னு யோசிக்கிறது இல்ல. ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை, சாரிமா மன்னிச்சுக்கோ, நான் எப்படியாவது முடிச்சு பண்ணிடுறேன், கொஞ்சம் பொறுமையாரு. கொஞ்சம் சமாளிச்சுக்கிறேன், யாரும் உங்ககிட்ட என்ன வரமாட்டாங்க. அந்த உறுதியை கொடுத்து பாருங்க. நான் கொடுக்குறேங்க, இப்ப கூட கொடுக்குறேன். இப்ப கூட கொடுக்குறேன். 4 மாசமா சமாளிக்க முடியாதா? சமாளி. இத்தனை வருஷம் நான் சமாளிக்கலையா? ஒரு 3 மாசம் உன்னால சமாளிக்கலையான்னு கேக்குறேன். இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தான் கேட்டேன் நானு. காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை வந்து உட்கார்ந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த என்ன பண்ண முடியும்? நாங்க பொம்பளை வேலைக்கு போயிட்டாங்க. நானே என் தங்கச்சி ஒண்டியா இருக்கிற வீட்டுல அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க வீட்டு வாசல்ல. அங்கதான் இருக்கு அந்த பொண்ணு, அவங்க ஃப்ரெண்டே கூட கை கட்டு போயிட்டாங்க. இந்த வீடு தான் ஃபைனான்ஸ் காருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சொந்த பந்தம் என்ன நினைக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க? கடன் அடைக்க வேண்டியதானே. அவன் பொண்டாட்டிய கரகாட்டத்துக்கு அனுப்பாதே, நாங்க கடன் அடைக்கிறோம் அடைக்க சொல்லுங்க. அவங்க தம்பியே கேவலமா பேசுறாங்க. கடன் வாங்கி தின்ட்டு யாரும் அடிக்க வேணாங்க, நான் அடிச்சுக்கிறேங்க. அது வரைக்கும் அனுபவிக்கிறது அவங்க தான். நான் கூட நான் எங்க நான் வச்சிருங்க. என்னதான் வந்து கேக்குறாங்க? எப்படி எப்படி வெச்சுப்பீங்க? நான் கஷ்டம் இன்னும் இதுக்கு மேல நான் கஷ்டப்பட வேற வழி இல்ல. எப்படி வெச்சுப்பீங்க? நான் காணாம போயிட்டேனா அவங்கள தான் கேப்பன்ட்டு நீங்க சொல்லிட்டு போறாங்க மேடம். போன் நம்பர் வாங்கிக்கினே இந்த பொண்ணு எங்கனா போயிட்டு நீ தான் தேடியது உண்ணும். அப்ப செல் நம்பர் போட்டு வச்சுக்கற. போட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கண்ணா நீங்க தான் எடுத்து என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க கடை வச்சிருந்தாங்க இல்லையா? நீ ரொம்ப சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கு நல்லா இருக்க, ரிஸ்க் இருக்கு இதுல. அது நீ அது அந்த உனக்கு தைரியம் இருக்காதுல்ல பாரு. நான் வந்து சரி அவர் சொன்னது கேட்காம நீ போ சொல்லிட்டு அப்புறம் நீ பிரச்சனையில போய் மாட்டிக்க கூட. நாங்க எத்தனையோ பாக்குறோம் இங்க. புரியுதாம்மா நான் சொல்றது? புரியுது மேடம். இப்ப நான் வேலைக்கு போறேன்ற நான் சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்ல. இல்ல நான் யோசனை பண்ணி சொல்றேன். பேசலாம். எப்ப சொல்லுவே? நான் அப்புறமா பேசலாங்க. எப்ப சொல்லுவே? யோசனை இல்ல எனக்கு. உங்க வீட்டாளுங்களே எனக்கு கேவலமா பேசுறாங்க. யோசனை எனக்கு வேணாங்க. சுத்தமா நீங்க உங்களை கரகாட்டத்துக்கு போறது யாரும் சொல்லல. பணத்தை கொடுக்க 1 லட்சம் நான் கொடுத்துக்கிறேன்பா. நான் கொடுத்துக்கிறேன். அதோட விட்டு ஆட சொல்றாங்க இல்லையே, அவதானே ஆடுறேன்னு சொல்றா. ஏங்க ஏன் பொண்டாட்டி இன்னொருத்தன் போய் பாக்குறானாக்க இது என்னங்க நியாயம் இது? எனக்கு அந்த கரகாட்டம் பண்றவங்க எல்லாம் தப்பானவங்களா? நான் கரகாட்டம் பண்றவங்க தப்பானவங்க சொல்ல வரல. கரகாட்டம் சரி ஒரு விஷயத்தை பாக்குறான்னா உங்களுக்கு பிடிக்கல, உங்களையா கரகாட்டம் ஆட சொல்றாங்க? பிடிக்கலங்க. இல்ல நீங்க ஆடுறது ஏன் பொண்டாட்டிங்க? உங்க பொண்டாட்டியா இருக்கலாம். அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க? நினைச்சா நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணி பாருங்க பார்க்கலாம். உனக்கு போனா நீ போமா? போறேன் மேடம். அவரெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. கடங்கார வந்து என்ன யாரும் கேட்க கூட, என்ன என் பசங்க யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் வந்து ஸ்டாப் பண்ண கூடாது. ஐஸ்வர்யா நீ கரகாட்டம் ஆடணும்னு நினைச்சியானா உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவரோட பெர்மிஷன் எல்லாம் உனக்கு தேவையில்லை. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஒழுக்கமா இருந்து நான் என் பசங்களை காப்பாத்துன்னு, நான் சம்பாரிச்சு உன் கடன் கட்டின்னு ஒழுக்கமா இருக்கணும். அப்படின்னா யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது கூட இன்னும் யாருமே பெர்மிஷன் தேவையில்லை. அவரோட பெர்மிஷன் எல்லாம் உனக்கு இது இன்னும் யார் தான் சொல்லி கொடுப்பாங்க உனக்கு? உன் கடன் அவ கட்டறேன்றா. நீங்க வேலைக்கு போறதுக்கு இங்க வந்து பெர்மிஷன் கேக்குறீங்க. என்ன கடங்கார வந்து யாரும் கேட்க கூடாது. நான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருங்க. அதோட வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. நான் போய் நின்னுக்கறேங்க. உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. நீ போன் ஆன் பண்ணு. சரியா? மாத்து. ஒரே வார்த்தை. நான் ஊருக்கு வந்து அங்கே நின்னுக்கறேன். சரியா? உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் பாத்துக்கறேங்க. நீ வேலைக்கு போக கூடாது. அவ்வளவுதான். ஏன் போக கூடாது? வேணாம். நான் கடங்கார என்ன கேட்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களா? உன்னை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டீல. விட்டுரு அதோட. அந்த வேலைய பத்தி பேசக்கூடாது. சரியா? கேட்கவே மாட்டாங்க. பேசுறதுக்கு இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன். உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க மேடம். அட கடங்காரங்கிட்ட நான் போய் நின்னுக்கறேன். நீ நிக்காத. நானே போய் நின்னுக்கறேன். புரியுதுங்களா? போங்க. இதோட இந்த பிரச்சனை முடிச்சிட்டு கிளம்புங்க. நடந்து போலாம். மேடம் அவங்க அப்படிதான் மேடம் சொல்லுவாங்க. ஆனா திருப்பத்தூருக்குலாம் வரமாட்டாங்க மேடம். என்னதான் டார்ச்சர் பண்றாங்க மேடம். காலையில கூட ஃபோன் பண்ணாங்க. நான் இப்பவே உன் கையோட இப்பவே நான் வரேன். நட கிளம்பு. அதே கடங்காரங்கிட்ட நானே போய் நின்னுக்கறேன். நீ நிக்காத. நீ போய் உங்க அம்மா வீட்டுல போய் நீ உட்காந்துக்கோ.
உங்க அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுன்னு போகாது, உங்க அம்மா வீட்டுனே போகாது, என் வீட்டுக்கு நட. நான் வாடகை எடுத்து வச்சிருக்கல, அந்த வீட்டுக்கு நடப்பலாம். அவங்களுக்கு காசு தரணும் 21,000 என்ன அது தரணும்? நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நானு. அவங்களும் வாடகை புரியுதா? அத கொடுத்துட்டு நான் நீங்க கொடுத்துக்கிறேன். கூட்டிட்டு போங்க. நான் கொடுத்துக்கிறேன். அத ஒரு கட்டளை விஷயம் கட்டி சொல்றேன். ஒரு வந்து நிமிஷம் வந்து பிரபாகர். புரியல. ஒரு கட்டளை விஷயம் கட்டிட்டு கூட்டிட்டு இருமா, கடன் ஐஸ்வர்யா இருக்கும்போது நீ வந்தீங்களா? ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம். சரி இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். கடன் கொடுத்துட்டு கடன் இருமா ஒரு இருக்கும்போது வந்தீங்களா? நிமிஷம். இத பாருங்க. உங்களை வச்சு வாழும்போது தானே கடன் வந்து. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மிஸ்டர் பிரபாகர், அவங்க கடனை இமீடியட்டா இருக்கிறது கடனை கட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு போங்க. இப்ப கடன் கட்டுறதுக்கு என்கிட்ட எந்த வழி இல்லைங்க. அப்ப வேலை என்ன செஞ்சாதாங்க பண்ணுவா? கடன் கட்ட அப்ப என்ன முடியும். அப்ப அவ சொல்றது தானே கரெக்ட் அப்போ? எதுங்க? ஆ. எனக்கு அந்த ஆட்டோ நீங்க முடிக்கலன்னு சொல்றேங்க. எவ்வளவு நாளைக்கு கடன் எனக்கு அந்த ஆட்டோ முடிக்கலன்னு எவ்வளவு சொல்றேன். நாள் அவ என்ன பண்ணுவா? நான் எது ஒண்ணு யோசனை பண்ணாதாங்க செய்ய முடியும். நானு யோசிக்காம என்னால எதுவும் பதில் சொல்ல முடியாது நானு. எனக்கு நான் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணாதான் நான் பதில் சொல்ல முடியும். யோசி நீ. சரிங்களா? நீங்க அதுல வந்து நல்லது. கடன் நான் வேலை கட்டறதுக்கு செய்யறோம் வழி கடன். என்னது தெரியல சொல்றீங்க. கடன் நாங்க எப்படி வந்து கட்டுறது தெரியல கரகாட்டம் சொல்றீங்க. ஆடணும்னு வந்து நாங்க சொல்றதுக்கு இங்க வரல. கடன் தொலை இப்ப இதுதான் இதே ஓடிட்டு இருக்கு. அந்த கடன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. வேற எதுவும் ஓடலைங்க. இப்ப கடைக்காரர் வர மாட்டாங்க கட்டுங்க. இந்த தொழில் எனக்கு தெரியும் மேடம், நான் சொன்னா அந்த ஊர்ல வேலையே இல்லன்னு தான் இந்த ஊருக்கு வந்த சம்பாதிக்க. அப்ப எனக்கு அதே அந்த ஊருக்கு வேலை இல்லன்னு வரலமா, வேலை செய்யவில்லைன்னு தான் இங்க வந்திருக்கேன். புரியுதுங்களா? இந்த வேலை நீ வேலை amount செய்ய முடியாம அளவுக்கு வந்திருக்கேன். வாங்கி என்ன ஒரு கடன் புரியுதுங்களா? கட்டிட்டியா? வேலை செய்ய முடியாம தான் வந்திருக்கேன். இந்த 3 அவங்க மாசம் ஹஸ்பண்ட் சம்பா- ஒய்ஃப் பேசுறாங்க. நீ யாருன்னா ஒரு ஆள் பேசுறீங்களா, இங்க பேசிக்கிறோம். ஒரு அந்த கடன் அளவுக்கு நீ கடன் பண்ணி கட்டிட்டியா? வச்சிருக்க, அதெல்லாம் அவங்க உள்ள வேலை செய்யறதுக்கு. எல்லாருமே கேட்பாங்க. கேக்குறாங்க என்ன? 4 பேர் கடன் காசு தரணும்னா 4 பேர் தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல யாரும் வேலை செய்ய முடியாது. இன்னும் கேக்குறாங்க, அதனால இங்க கேட்டாக்கா. வந்து அது ஏதோ ஒரு கொஞ்சமா வேலை செய்யலாமான்னு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது. மத்தபடி நீங்க வந்து மாசம் 40,000 50,000 சம்பாதிக்கிறேன். அந்த 50,000 செலவு நான் 5,000 சொல்லிடுறேன். 3,000 தானே போட்டு விடுறேன் அந்த நீ செலவு வீட்டுக்கு. நீங்களே பாருங்க எடுத்து. ஒரு நாளைக்கு 400 ரூபாய் பெட்ரோல் போடுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 7 நாளைக்கு நீங்களே எவ்வளவுன்னு கணக்கு போட்டுங்க. எவ்வளவு வரும் நீங்களே கணக்கு அப்ப எவ்வளவு நாள்ல கடன் அடைப்பீங்க? ஏங்க நான் சீக்கிரமா அடைச்சிடுறேங்க. எப்படிங்க? அதுக்கும் வேற வழி ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஏதோ ஒரு லோனுக்கு இன்னும் வேற யாரும் மூலியமா நான் போட்டு ரெடி பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் எனக்கு பொறுமையா டைம் கொடுத்தா மட்டும் தாங்க அது முடியும். இவங்க அர்ஜென்ட் பட்டு நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு போனாக்கா என் குடும்பம் தாங்க கெட்டு போகும். நாளைக்கு எனக்கு என் குடும்பம் பாதிக்க எனக்கு. நாளைக்கு அதுல ஒரு அவங்களே சப்போஸ் யாரும் நடந்தால் வந்து இருங்க கேட்க போறது இல்ல. ஒரு நிமிஷம், அதுல ஒரு சப்போஸ் எதனா ஒரு நடந்தால் என் பொண்ணா நான் என் பிள்ளைங்க தாங்க கட்டாளியும். நான் ஏன்னா நான் அப்படி கட்டாளிச்சுக்கிறேன். ஒரு வேளை சாப்பாடுக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு போய் நான் ஒரு வேளை சாப்பாடு என் பாட்டி தான் வளர்த்திருக்கேன். என்ன அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு உன்னை உட்கார வச்சு சோறு போட்டிருக்கேன். நான் உட்கார வச்சிருக்கேன். ஆனா அப்படி அவங்க இருந்தோம் அவங்க அப்பா தெரியாதுன்றாரு. யார் யாருனாக்கா அவங்க அக்கா கேட்டா அவங்க அக்கா எனக்கு தெரியாது, அவங்க அக்கா எங்களே கேக்குறாங்க. ஏங்க எங்கம்மா? இன்னைக்கு கடன் போது அதெல்லாம் நீ எந்த பேசாத. சொந்தக்காரும் யாரும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணல. இருக்காது. எல்லாருமே வந்து உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம வாங்கின பிரச்சனை நம்ம தான் சால்வ் பண்ணி ஆகணும். நான் அதுக்கு வந்து தான் கூட இருக்கிற உங்களுக்கு பார்ட்னர் வந்து சரி, கொஞ்சமா நல்லது நான் ஒத்துழைக்கணும். பார்க்கறேன் நானு உங்களை. பொறுமையா யாரு இருந்து ஒரு ஒத்துழைக்கணும். ஜாதியார் வந்து நீங்களும் முன்னாடி அர்ஜென்ட் பட்டுங்க. செய்றாங்களா? நான் அந்த வேலைக்கு யாரோ போறேன். 1 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா இன்னேரிக்கும்? ஏம்மா, ஒரு நிமிஷம் கம்முனு இருமா. ஒண்ணு கூட இருந்து கொஞ்சம் மனம் இருங்க, பண்ணிக்கலாம். நானும் பண்ணி தரேன். அப்புறமா பேசலாம். எது ஒன்னாலும் கூட உட்காந்து பேசினாதாங்க சரி பண்ண முடியும். அதுக்காக வந்து எதை ஒண்ணு நான் விட்டம் புடி அப்படின்னாக்கா நான் என்னங்க பண்ண முடியும்? பிரபாகர், நீங்க பேசுறது வார்த்தைகள்ல என்னெல்லாம் சொல்றீங்க? நான் உட்கார வச்சு உனக்கு சோறு போட்டீங்கன்னா என் குழந்தைங்க ஏங்க, நான் இது வரைக்குமே நான் உங்களை வேலைக்கு இருங்க, அனுப்பலைங்க. கத்தாதீங்க. பாத்தீங்களா உங்க வார்த்தைகள்? இது வரைக்கும் நான் உன்னை வேலைக்கு அனுப்பல. உட்கார வச்சு சோறு இனிமேல் போட்டேன். எனக்கு வேளாங்கன்னு தான் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன் உட்கார கஷ்டத்தை. வச்சு சோறு கொஞ்சம் போட்டேன். இருங்க தான், பொறுமையா நீ இருங்க தான் வீட்ல சொல்றேன் நானு. உட்கார்ந்து குழந்தைகளை பாத்துக்கோ, நான் வேலைக்கு போறேன். இதெல்லாம் தப்பான இது விஷயங்கள். எப்படிங்க தப்பாகும்? இதெல்லாமே சரி, இது தப்பான எப்படி தப்பாகும் விஷயங்கள். சொல்றீங்க நீங்க? ஒரு பெண்ணு அவ என்ன சூஸ் பண்ணும்? சரி, அவ ஓகேங்க. வேலைக்கு போனமா, அவ டான்ஸ் ஆடணுமா, அவ பாட்டு பாடணுமா, அவ வந்து வீட்ல உட்காரணுமான்னு முடிவு பண்றது எங்களுக்கு இல்லாத அந்த விருப்பம் இல்லாத பெண்ணு விஷயத்தவே தான். அவங்க செய்யலாம். அந்த பொண்ணு தான் முடிவெடுக்கணும். சரி. நீங்க முடிவெடுக்க முடியாது. சரிங்க, இப்போ ஓகேங்க. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அப்புறம் ஏங்க புருஷன் பொண்டாட்டி பேர் இருக்கு? கிடையாது. புருஷன் பொண்டாட்டிங்கிறது வந்து Rights இல்லைனாக்கா அப்புறம் எப்படிங்க இது ஒருத்தருக்கு அத்தாச்சிக்கு? அடிமையாகிறதுக்கு கிடையாது. அத நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அததான் நான் அப்போல இருந்து உங்கள்ட்ட சொல்ல ட்ரை பண்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிறதாவே இல்ல. பொண்டாட்டிக்கு நல்லது பண்றேன், குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு நான் உட்கார வச்சு உன்னை சோறு போட்டேன். நீ வந்து இனிமேல் மட்டும் நீ வேணாங்கன்னு தாங்க சொல்றேன் வெளிய போனியானா எவன் கூடயாவது போயிடுவ, இல்லன்னா இல்லையே. வேற ஏதாவது குடும்பம் கட்டு போயிடும், நீ ஊரை சுத்துவ. Situation மாறுங்க, எப்படினாலே மாறலாம். அப்ப நீங்க வெளிய போறீங்க, சிச்சுவேஷன் மாறலாமே, நீங்க வேலைக்கு போகாதீங்க. மாறலாம். அவன் நான் நம்பிக்கை தான் இருக்கேன். ஒரே அதே நம்பிக்கை அவளுக்கும் இருக்கு. எனக்கும் இருக்கு. ஒரே நிமிஷம். அவன் மேல நம்பிக்கை இப்ப- இருக்கு. இப்ப- ஆனா அவன் ஆடுற தொழில் மேல நம்பிக்கை ஒரே இல்லைன்னு தான் சொல்றேன் நிமிஷம். நானு. இப்ப நீங்க வந்து தனியா சென்னையில வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, அவன் நம்பி உங்களை விடல. சரிங்க. வெளிய வந்து தனியா இருக்கிறது ஆம்பளை யாரு கூட வேணா போய் தொடர்வாகலாம்னு அவன் நினைச்சா நீங்க போக கூடாது, நீங்க இருக்கணும்னு சொல்றாள் அவ. எனக்கு இஷ்டம் இல்லை நீங்க வெளியே போக கூடாதுன்னு. நீங்க டிரைவர் வேலை பண்றீங்க, பல இடங்களுக்கு போறீங்க, பல பேரை பாக்குறீங்க. எத்தனையோ டிரைவருங்க ஹைவேஸ்ல எல்லாம் என்னென்னமோ நடக்கிறது கேள்விப்பட்டது இல்ல? அதுக்காக நீங்க அந்த வேலைக்கு போக கூடாதுன்னு அவ சொல்றாளா? சரிங்க. அதேதான். உங்களுக்கு ஒழுக்கம் இருக்குன்னு அவன் நம்புறா.
அவளுக்கு ஒழுக்கம் இருக்கு, அவளுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும். ஒழுக்கம் நீங்க இருக்குதுங்க. நம்பணும். ஆனா எனக்கு அதை அந்த நீங்க வேலை பண்ணணும். பிடிக்கலன்னு தான் சொல்றேன் நான். அப்ப அவளுக்கு நீங்க டிரைவர் வேலை பிடிக்கலன்னா நீங்க ஆனா என்ன வந்து பண்ணுவீங்க? உட்காந்துக்கிறேன் நான். அப்ப யாரு சோறு சரிங்களா? போடுவாங்க? வந்து உட்காந்துக்கிறேன். யாரு சோறு போடுவாங்க? நான் அங்கே டிரைவர் வேலை பாத்துக்கிறேன். யாரு சோறு அதே போடுவாங்க? அதே ஏரியால நான் டிரைவர் வேலை பாத்துக்கிறேன். அதேதான். சரிங்களா? இப்ப நீங்க சென்னையில வந்து உட்கார்ந்து தனியே இருந்து எனக்கு அந்த இப்ப கூட சொல்றேங்க, அந்த எனக்கு ஷெட்லயே time வேணும். படுத்துட்டு நீங்க வேலை பண்ணலாம்னா காரு வாங்கினா காரு அவ போச்சு, குடும்பத்தை டாடா ஏசி வச்சிருந்தா, டாடா ஏசி அம்மா, போச்சு, கொஞ்சம் முட்டை பேச வச்சிருந்தா, வைக்கீங்களா? முட்டை வண்டி ஏமா போச்சு. கொஞ்ச நேரம் கம்முனு இருமா நீ. சும்மா உட்கார்ந்து என்ன பேசிட்டு பேசுறீங்க? இருக்கீங்க. கம்முனு இருமா. கம்முனு இருங்க கொஞ்ச நேரம். அங்க பேசிட்டு இருங்க, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. சரிங்களா? சும்மா பேசுறாங்க. ஹலோ அம்மாடி, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. இல்லாம வந்து உட்காந்துக்கிறாங்க. ஹலோ, வேலை வெட்டி இல்லாம தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா எங்களுக்கு தவிர என் அக்கா எனக்கு முக்கியம். நான் இப்ப கூட சொல்றேன், நான் உனக்காண்டி எந்திரிச்சு தான் நான் வந்து போட்டுமா? பேசணும், எனக்கு இது நான் எந்திரிச்சு போட்டுமா? எந்திரிச்சு போட்டுமா? பேசணும். உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். குழப்பிருப்பு என்னன்னு தெரிஞ்சுதான் நீங்க எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஆமா, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பா, உனக்கு தாப்பா தெரியுது. கடங்காரருக்கு எடுத்து என்ன வந்துடுறேன்னா கொட்டிடுறேன்னா இதான் சுவிட்ச் ஆஃப். பார்த்து ஒரு பேசுமா. ஆண்டவன் பார்த்து பேசு பேசுன்னு புரியுதா? சொல்லாத மாமா. நீ பார்த்து சும்மா பேசுங்க. இரு. நான் எவ்வளவோ நான் பார்த்தேன். எவ்வளவோ பாத்துருக்கேன். நேத்து ஆனா இந்த மாதிரி வரைக்கும் அசிங்கமா support பார்த்து பண்ணது பேசாத. கொஞ்சம் பேசாம புரியுதா? இருக்கீங்களா? நான் நிறைய பேசாம- பாத்துருக்கேன். பிரபாகர் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ப்ராப்ளம் அது கிடையாது. இப்போ நான் ப்ரோக்ராமுக்கு அவ ப்ரோக்ராம் பத்தி பேசல, கடனை பத்தி தான் பேச. கொஞ்சம் பேசாம இருக்கியா ஜோதி? அவ உங்களை நம்பி ஒரு ஊர்ல தனியா விடலான்னா நீங்க அவளை நம்பி அவளுக்கு பிடிக்கிறது வேலைக்கு அவளை அனுப்பலாம். நான் டைம் அதுல வேணுங்க. எந்த தப்பையும் கிடையாது. சரிங்களா? நான் அதுல சொல்லணும்னா எந்த கூட எனக்கு டைம் தப்பும் வேணுங்க. கிடையாது. அதே மாதிரி அவங்க வேலை உனக்கு செய்யறாங்க பாத்தீங்களா? வேலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க காட்ட நான் உத்தரவாதம் கேட்கணுங்க. இதுக்கெல்லாம் சரியா சம்மதமான அவங்க காட்ட நான் கேட்கணுங்க. கேட்டா மட்டும் தான் எது ஒண்ணு எனக்கு ஆமா ஓகே அப்படின்னு அவங்க சொன்னா மட்டும் தான் எது ஒண்ணு நான் பண்ண முடியும். ஐஸ்வர்யா, நான் ஒரு கிளியரா ஒரு விஷயம் சொல்றேம்மா. நீ என்ன தேடி வந்திருக்க, நான் உனக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ணும். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, புரியுறதுங்களா? அவரோட கவலையை அவர் சொல்றாரு. உனக்கு உன் மேல கான்ஃபிடென்ஸ் இருந்தா நீ குடும்பத்துக்காக உழைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சியானா உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் கூட உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அந்த ஃப்ரீடத்தை அந்த இதை எடுத்துக்கும் போது நீ அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அது இந்த வேலையில் எந்த வேலையானாலும் அது உண்டு. இந்த வேலை ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் போய் ஆட போகிற, ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை பண்ணுறது இல்லை ஒரு ஸ்கூலில் போய் வேலை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேஜில் போய் பண்ணுறதுக்கு, ஒரு கூட்டத்துக்கு நடுவில் போய் பண்ணுறது, பல இடங்களில் போய் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அது நீ கேர்ஃபுல்லாக இருந்தியானா யாரும் ஒன்றை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் என்னோட சஜஷன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த பசங்க சென்டர்ல எங்கங்க போறது? ரெண்டு பசங்க அவங்களது மட்டும் இல்லை, உங்களதும் தான். ஆமாங்க. அதான் ரெண்டு அந்த பசங்க அதுதான் அவங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, எத்தனை நாளைக்கு பாத்துப்பாங்க? அது அவங்க பாத்துப்பாங்க. புரியலங்க. அது அவங்களுக்குள்ள அந்த மாதிரி அது 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 எங்க அவங்களுக்குள்ள அப்பா அம்மா கிட்ட பேசி எங்க அப்பா அம்மா கிட்ட விடாதன் போது நான் எப்படிங்க உங்க அப்பா அம்மாவும் ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இவங்களும் ஒரு பொண்ணை வேணாங்கன்ற நான் பாத்துக்கிட்டோம். என் பசங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுதுங்க. யாருக்கிட்டயுமே போனது இல்ல. அப்ப பெரிய நீங்க பொண்ணு- நீங்க வச்சு இருங்க ஒரு பாத்துங்க. நிமிஷம். அப்ப நீங்க வச்சு பாத்துங்க. உங்களுக்கு எங்க யார்கிட்டயும் விட மாட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து பாத்துங்க. அவ வேலைக்கு போட்டு வளர்த்து விட்டேன், பெருசாயிடுச்சு. நீங்க பாத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு எப்படிங்க வேலைக்கு போய் சரி, நீங்க நீங்க பாத்துங்க பாப்பீங்க? வீட்ல இருந்து. அதனாலதாங்க சொல்றேன். நீங்க நான் அவங்க ஊர்ல வீட்ல இருந்து பாத்துக்கிட்டுங்க. நான் பொழப்பு நான் நீங்க ஊர்ல கடத்தை நான் கட்டிக்கிறேங்க. நீங்க ஊர்ல போய் இருந்து பாத்துங்க. அவ வேலைக்கு போட்டும். நான் நீ என்ன வேலைக்கு சொல்றேன்? போமா, அவர் பாத்துப்பாரு குழந்தைய. நான் வீட்ல ஏன்னா அவருக்கு குழந்தைய வெளியே விடுறதுல இஷ்டம் இல்ல, உங்க அம்மா பாத்துக்கிறது இஷ்டம் இல்ல. அவர் பாத்துக்கட்டும். நீ நான் வேலைக்கு சின்னதுல போ. இருந்து இம்மா நீ வேலைக்கு குழந்தையில இருந்து பெருசாக்கி விட்டேன். நீ வேலைக்கு போ. அவங்க அவர் இப்ப நான் பாத்துப்பாரு பாத்துக்க ஆள் இல்ல. குழந்தை எனக்கு உரிமை இல்ல, அவங்க பாத்துக்கிட்டு வேலைக்கு போய் வந்து வேலை பாக்குறோம். இல்லங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, நீங்க குழந்தைகளை பாத்துங்க. அவங்க குழந்தைங்க பிள்ளைங்க உங்களுது வேலையை தானே. வேலையை பிடிக்கலன்னு சொல்றோம். நீங்க நீ வேலைக்கு குழந்தைகளை போகணும்னு அவளுக்கு சொல்றீங்க. பிடிக்கிறதே அவளுக்கு பிடிக்கிறதே. என்னங்க நியாயம் உங்களுக்கு இது? பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிக்கிறதே. எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு. அந்த சுயமரியாதை எப்படிங்க விட்டு கொடுத்துட்டு போக நீங்க சொல்றீங்க போகாதீங்க. நீங்க? ஏங்க நாளைக்கு ஆடும்போது ஏன்பா உங்க முன்னாடி ஆடுதான்னு கேட்டாக்க நான் என்னங்க பதில் சொல்றேன்? யாருக்கிட்ட ஆமா. யாருக்கு பதில் சொல்றேன்? என் பொண்டாட்டியோட விஷயம். பெத்தம் கடை நீங்க அசிங்கப்பட்டு சொல்லுங்க. என் பொண்டாட்டி அவ விருப்பம், அவ ஆடுறா. புரியல. நான் யாரும் சொல்றதுக்கு கேளுங்க. தைரியமா நீ போக்கோ. தம்பி நீ உன்னை பாத்துப்பியானா நீ தைரியமா போக்கோ. அம்மா கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. தாராளமா போக்கோ. கடை இல்லாத போது எப்படி வந்த நீ? எப்படி கடை இல்லாம தானே வந்த? ஆ? கடை யாரால வந்துச்சு? ஏன் என்னால வந்துச்சா? கடை எப்படி இருந்துச்சு வந்துச்சு? எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சுன்னு வாழ்ந்து தெரியும்? தானே கடை வந்துச்சு? என்கிட்ட நீ தவிர- சொல்றதே இல்லையா? வாங்க புரியல. இங்க வாங்க நாங்க வாங்க. நான் வந்து சொல்றதே இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் ஏய், அம்மா, கொஞ்ச நேரம் கம்முனு இருங்கம்மா. கொஞ்ச நேரம் எங்களையாவது பேச விடுமா? கொஞ்ச நேரம் கம்முனு இருமா. எங்களையாவது பேச விடுமா? அப்ப கடை அவ்வளவு ஆச்சுன்றியா? நான் அவ்வளவு ஆச்சுன்னு சொல்ல வரல. நீ ரெண்டு பேரும் தானே அப்படிதானே வாழ்ந்தோம். சொல்ற? ரெண்டு பேரும் தானே வாழ்ந்தோம். ஆ. ஆ. ரெண்டு பேரும் நீங்க வந்து தானே வாங்க, ஆச்சு. நாங்க வாங்கன்னு சொன்னியா? உங்க அப்புறம் அம்மா எப்படி கிட்ட சொல்ற வாங்க நீ? சொன்னியா? சரண்யா கிட்ட வாங்க கடத்தை நீ சொன்னியா? கழிச்சிட்டு வந்து என்ன கூட்டு பண்ணி எப்படி சொல்ற? ஆ. கட்டிட்டு வந்து கூட்டிட்டு போ. புரியல. என்ன வேலைக்கு போக கூடாதுன்ட்டு நீ ஒரே ஒரு விஷயம் கட்டிட்டு தான். வந்து கூட்டிட்டு ரெண்டு போ. பேரும் சேர்ந்து நான் இருந்தா வரல, கட்டணும். நான் எங்க என் அம்மா பசங்களை. வீட்லயே இருக்கிறேன். புரியுதா? என் பசங்களை வச்சுதான் நீ இருக்கணும்.
இருங்க என் கடத்தை நான் கட்டின்னு வரேன், அது மெல்ல மெல்ல என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு எதையும் நான் முடிவு பண்ண முடியாது இப்போதைக்கு. 6 லட்சம் ரூபாய் சரியா? கொடுன்ற. நான் 6 லட்சம் 10 லட்சம் கூட கிட்டோம், எப்படி வாயை 10 லட்சம் கூட கிட்டோம். ஏன்? ஓகேங்களா? ஒரு மாமியார் எதுவுமே பேசக்கூடாது, வாயை அடிச்சிருவாங்க. என் பசங்களை நீ தான் பாத்துக்கணும், நீ தான் இருந்து அது அவங்க பசங்கள் மட்டும் இல்ல, உன்னோட என் பசங்க பசங்க தான் சொல்றேன். சரி 2 பேர் அவங்க பசங்க தான், பிரிச்சு சரிங்களா? பேசுறாங்க. 2 பேர். நீ எல்லாம் பிரிச்சு பேசுனதே இல்ல, எதையுமே நீ பிரிச்சு பேசுனது இல்ல. இப்ப நான் இங்க என்ன சொன்னேன்? நீ பிரிச்சு பேசுனது இல்ல. இப்போ என்ன எப்ப பேசுற? பேசுறதால இப்ப இழுக்காத. இப்ப இப்பதானே பேசுறது பேசுனீங்க, மட்டும் பேசு. கடத்தை கட்டிட்டு வா அப்படின்னு. கடத்தை கட்டிட்டு வான்னு சொல்றல, உன்னை நான் தானே விட்டுட்டு வந்தேன் உங்க அம்மா வீட்டுல. நானே கூட்டிட்டு வரேன், நானே கூட்டிட்டு போயிடுறேன். என் பொண்டாடி பிள்ளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும், அதே மாதிரி என் கடத்தை எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும். நான் கட்டிக்கிறேன், புரியுதா? உன்னை வேலைக்கு அனுப்புறதா வேணாமான்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்ப கடங்காரி யாரும் என்ன தேடி வர மாட்டாங்க, அவ்வளவுதான், விடு அதோட. பிரபாகர், நீங்க இப்ப டைம் கேக்குறீங்கல்ல, ஆமாங்க அது ஜென்வினா கேக்குறீங்களா? ஆமாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அவ உங்க பொண்டாட்டிங்கிறதுனால அவ உரிமைகளை நீங்க பறிக்க கூடாது. நீங்க எப்படி உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ சரிங்க, அதே மாதிரியான ஃபீலிங் அவளுக்கும் இருக்கு. சந்தோஷம் தாங்க. நான் வந்து எப்படியாவது என் புருஷனுக்கு ஒத்துழைச்சு நம்ம 2 பேருமா சேர்ந்து கடன் அடைச்சு நம்ம நல்லா வாழணும், ஓகே, லைஃப் ஃபுல்லாவே இப்படி போயிடக்கூடாது கடன்காரங்கள்ட்ட பதில் சொல்லி. நீங்க சொல்ற விஷயத்தை நான் அந்த ஏத்துக்கிறேன். விஷயம் அதுக்காக தான் அவ போடணும்னு சொல்றாளே தவிர உங்களை மதிக்காம உங்களை அவமானப்படுத்தணும் இல்ல நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சு அதெல்லாம் அவ போல. சரிங்க, அதனால உங்க மனச பக்குவப்படுத்திக்கணுமே தவிர அவ போகாம இருக்கிறதுக்காக காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைம் இருக்க கூடாது. காரணம் கண்டுபிடிக்கிறதா இல்ல இல்லைங்க. நீங்க சரி, உங்களுக்கு டைம் நாளைக்கு இந்த எடுத்துங்க. பிரச்சனை, இதனால நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு உத்தரவாதம் இருங்க, கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்க பேச்செல்லாம் நான் அம்மா, நம்ப மாட்டேன். இருடி அம்மா ப்ளீஸ், நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க 5 நாள் எடுத்துங்க, 10 நாள் எடுத்துங்க, யோசிச்சு அவள்கிட்ட முடிவு சொல்லுங்க. 10 நாள் டைம் கொடுங்க, அவள் யோசிச்சு சொல்லட்டும். இப்ப அவ வீட்லயே இருக்கா, வீட்டுக்குள்ள தப்பு நடந்தா எங்க போவீங்க? புரியலங்க. எங்க போவீங்க? வீட்டுக்குள்ள எப்படிங்க தப்பு நடக்கும்? ஏன் நடக்காது? வீட்டுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள நான் தப்பு நடக்குன்னு சொல்ல வரலைங்க. நான் யாரையும் தப்பா சொல்ல வரல, தப்பு தவறி நடக்கிறதா. வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள இருக்கிறதுவங்க தப்பு பண்ணி இங்க எந்த வந்து பொருளுமே உட்கார்ந்து வந்து நம்ம நான் எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் இது ஆகும். புரியுதுங்களா? அதெல்லாம் தப்பு. இது பொருள் எல்லாம் கிடையாது, இது பொருளுக்காக சொல்ல வரலைங்க. மனசு மனசுதாங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா மனசு இருந்தாங்க எங்க போனாலும் தப்பு பண்ணும். தப்பு மனசுன்றது பண்ணாத வந்து- மனசு எங்க போனாலும் தப்பு பண்ணாது. அது நம்ம உறுதியா சொல்ல சரி, முடியாது. நீங்க சொல்றீங்க உறுதியா சொல்ல அவ முடியாது. வேலைக்கு போயிட்டு தப்பு நடந்தா என்கிட்ட வந்து கேப்பீங்கன்னு. ஆ. இப்ப அவ வீட்டுக்குள்ளே இருந்து தப்பு நடந்தது, யாரும் இங்க வந்து கேப்பீங்களா? கண்டிப்பா கேட்பேன், எப்படி கேப்பீங்க? கண்டிப்பா கேட்பேன். வீட்டுக்குள்ள நீங்க தானே உட்கார வச்சிருக்கீங்க. இல்லையே, நான் உட்கார வச்சு இல்ல, நீங்க தான் ஃப்ரீடம் சொல்லிட்டீங்களா? நீங்க freedom- ஃப்ரீடம்னா வீட்டுக்குள்ள freedom இருந்தாலும் தப்பு சொன்னீங்களா? பண்ணலாம்னா புருஷன் ஃப்ரீடம். எதுவும் கேட்கவே கூடாது, என்னது? புருஷன் அனுமதி இல்லாம நீங்க போலாம்னு சொன்னீங்கல்ல. எங்க போலாம்? நீங்க எங்கனாலும் எங்க போலாம், போலாம் வேலைக்கு சொன்ன? போலாம்னு சொன்னீங்கல்ல. வேலைக்கு போலாம். வேலைக்கு போலன்னா நான் தப்பு நடக்குன்னு சொல்ல வரல, தப்பு நடக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல வரேன் வீட்ல நானு. இருந்தாலும் சரிங்க. தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவளை வீட்ல விட்டுட்டு நீங்க போயிருக்கீங்க, வீட்ல இருந்தாலும் தப்பு நடக்கலாம். அது புரியாம இருக்கிறது முட்டாள்தனம் ஏங்க, தான். புரியாமலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் யார் புரியுது என்ன எப்படின்னு எல்லாருமே தெரியுங்க. ஈகோ, அந்த இடத்துல எப்படின்னு நல்லாவே தெரியுங்க. சிம்பிள் ஈகோ. நீங்க தானே உசி பேத்தி விட்டு உட்காந்துக்கிறீங்க. ஏன் உன் பொண்டாட்டி வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, நாங்க உஸ்பேத்தி நீங்க எல்லாம் உசி பேத்தி விட்டு தானே உட்காந்துக்கிறீங்க. யாரு உஸ்பேத்தி விட்டாங்க? நீ அங்க போ அங்க போ அங்க போ, நீங்க தானே உசி பேத்தி விட்டுறீங்க. ஏன் எங்க குழந்தை வந்து கெடுக்குறீங்க? இப்ப நான் போராடுறேன், உனக்கு தான் நான் போராடுறேன். கேட்கணும் அவசியம் இல்லை எனக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து கூட்ட வச்சு அசிங்கப்படுத்திக்கிறீங்க என்ன? உன் கடங்கார வராதனால இப்படி கேட்கறாங்க, நான் வந்து நான் தான் வெயிட் பண்ணு உன்னை சொல்றேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்புறம் நீ சம்மதம் இல்லாம வந்து பேசுறாரு. புரியுதா? இப்பவே வெளியவே அடிக்க வந்தாங்க மேடம். யார் கேட்டு இங்க வந்த நீ? எதுக்கு வந்த பண்ணா கேட்டங்க. அடிக்க வந்தாங்க. யாரு? நீ அங்க உள்ள கேமரா வேணா ரூம்ல போட்டு பாருங்க, நான் அடிக்க வந்திருக்கான்னு கேமரா செக் பண்ணி பாருங்க. ஈகோ ப்ராப்ளம். ஆம்பளைனா இதுல என்னங்க ஈகோ இருக்குது? இதுல என்னோட சுயமரியாதை நான் விட்டு கொடுக்கறதா சொல்றேன் நானு. அவ பேசுறா, உங்க வீட்டுக்காரர் பேசுறாங்க, நாங்க வாய அவர் மூடிட்டு பேசுறதுதான் ரொம்ப தப்பா இருக்கு. கரகாட்டம் தப்பான நாங்க விஷயம், பேசிட்டு போனா தப்பான. அந்த கொடுத்தாரு. பொண்ணு ஆடுறா, அந்த பொண்ணோட நாத்தனார் கரகாட்டம் ட்ரூப் வச்சிருக்காரு. எல்லாரையும் தான் தப்பு சொல்ல கிடையாது. வீட்டுக்குள்ள சௌரி நடந்தா என்ன தப்பு நடக்கிறது பண்றது? இல்லையா? நீங்க ஒழுக்கமா இருந்தா கூட பாக்குறதவங்க எல்லாரும் உங்களை அப்படி பாக்கணும்னு அப்படி இல்ல. இல்ல, தொழில் பண்ணக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டாங்க. இந்த சாய்க்கிற மாதிரி சுத்தி சாய்க்கிற மாதிரி அதை வந்து ரொம்ப ஜூம் பண்ணி அதை தான் போடுவாங்க. நம்ம டச் பண்ற ஆடுறது தான் ரொம்ப இதுவா அதான் போடுவாங்க, தவிர நம்ம தொழில் பண்ணி ஆடுறதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. அதுதான் அவர் கவலைப்படுறாரு. அவர் சொல்லறதுலயே நியாயம் இருக்கு. நியாயம் இருக்கு. அவரோட பொசிஷன் அவர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப வேற வழி இல்ல. நீங்க வந்து ஜாகிரதையா இருந்து அவர் கூட பாதுகாப்போட வந்ததுன்னா
இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சீக்கிரம் கடன் அடைக்கிறதுக்கு. கண்டிப்பா மேம். ஏன்னா உங்களுக்கு அந்த தொழில் தான் தெரியும், வேற தொழில் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை வச்சு நடத்துறாங்க. நம்பிக்கையோட போலான்னா பாதுகாப்போட போயிட்டு வரலாம். ஆனா அது கம்ப்ளீட்டா உணர்ந்து அவர் உணர்ந்து போகணும். அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு, தெரிஞ்சு போகணும். இது தப்பான வேலை கிடையாது, ரிஸ்க் இருக்கு கொஞ்சம். ஆமா, நிறைய இருக்கு. தப்பான வேலை பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு காசு நிறைய கிடைக்கும் அதனால தப்பான வேலை பண்ணேன்னு நான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச வேலை பாதுகாப்போட பண்ணா அது தப்பே கிடையாது சொல்றேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் அதுல இருந்து வெளியே வரதில்லை. அவருக்கு புரிய மாட்டேங்கிறது, அவரோட பெர்மிஷன் அவருக்கு தேவையில்லைன்னு புரிய மாட்டேங்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 2 பேரும் வேலைக்கு போங்க. அவ வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனாலன்னா she can earn அட்லீஸ்ட் ஒரு 12,000 rupees மாசம் பண்ணலாம். ஆக்சுவலி சமையல் வேலை நல்லா பண்ணினியானா 4 வீடு செஞ்சா கூட மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் நீ. இப்ப எங்க வீட்டுல வந்து சமையலுக்கு ஆளுங்க வராங்கல்ல, ஒரு வீட்டுல அவர் 15,000 ரூபாய் வாங்குறாரு, 5 வீடு வேலை செய்யறாரு, 75,000 ரூபாய் மாசம். சமையல் தெரியாத பெண்ணே கிடையாது, கரெக்டா? ஒரு வீட்டுக்கு போனா கூட ஒரு 10 நாள் கத்துனா அந்த வீட்டு ஸ்டைல்ல சமைக்க முடியும். கஷ்டப்பட்டு பண்ணதான் வேணும், வேற வழி. தேர்ந்து வரணும்ல, இதுல இருந்து எந்திரிச்சு வரணும்ல, கஷ்டப்பட்டுதான் வேணும். சரியா? சரிங்க, கூட்டிட்டு போங்க. சரி வரேன். இப்பதான் சிரிப்பு வந்தது. நம்ம இன்னொரு இடத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து விமென்ஸ் எம்பவர்மெண்ட், விமென்ஸ் ரைட்ஸ் இதெல்லாம் பேசுறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் வரும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வரட்டும், இங்கே வந்ததுன்னா நம்ம உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து எம்பத்தட்டிக்காக இருக்கணும். யாரும் வேணுன்ட்டே காசெல்லாம் தொலைக்கிறது இல்லை. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுன்னா ஒரு சின்ன புஷ் இருக்கணும். அது நிறைய குரூப்ஸில் வந்து அது பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் அந்த குரூப்பில் இருக்கிறத பல பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கையை கொடுத்து தூக்கி விடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டைமில் அவங்கள குற்றம் சொல்லி அவங்கள குத்தி காமிச்சு இது பண்ணால் அவங்களோட மனநிலையே பாதிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து எந்திரிச்சு வரவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏர்லி ஆன் இன் லைஃப். இப்போ அவங்களுக்கு என்ன 25-30 வயசு இருக்கும், இப்போவே வருது நல்லது. ஏன்னா இதுலேருந்து எஸ்கேப் ஆகி இதுலேருந்து மீண்டு வரத்துக்கான டைம் இருக்குது. ரொம்ப லேட்டாக லைஃப்பில் நடந்தால் தான் அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்தா அவங்க வந்துடுவாங்க. அவங்க கூட இருக்கிறதவங்க, அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, அவங்க எல்லாருக்கும் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக இருங்க. டைம் வில் டேக் கேர். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.